வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு சட்டசபையில் நிதி அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் பயங்கரமான எமோஷன் ஆயிட்டாரு. அவர் எதுக்கு எமோஷன் ஆனாரு, அவர் எமோஷன் ஆகி என்ன பேசினாரு அப்படிங்கிற வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. கொஞ்ச நாளாகவே உருவ கேலி பண்றது, பொதுவா சொல்றேன், ஜாதி ரிலேட்டடா பண்றது, பெண்கள் ரிலேட்டடா பண்றது, இப்ப மொழி ரிலேட்டடா வந்துட்டாங்க. கேலி பண்றீங்களா? இப்ப மரிய வில்சன் அவர்கள் பேசிய வீடியோவை நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுது? ஆமாங்க, அவர் சொல்றது நியாயம் தானே அப்படின்னு தோணுது இல்ல? எப்பயுமே ஒரு பக்கத்தை பார்த்து நம்ம முடிவு பண்ணக்கூடாது, இன்னொரு பக்கத்தையும் பார்த்துட்டு தான் இது தவறா இல்லை சரியான இதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்னொரு பக்கம் அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் எதற்காக டென்ஷன் ஆனாரு, யார் பேசுறதுக்காக டென்ஷன் ஆனாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும் வரணும்ல. இப்ப பாருங்க. பட்ஜெட்டை வாசிக்கிற போது நான் ஒரு சொற்பொழிவாளன் என்கிற முறையிலும் தமிழ் ஆர்வலன் என்கிற முறையிலும் உன்னிப்பாக கவனித்தேன். ஆங்கில உச்சரிப்பு மிக நேர்த்தியாக இருந்தது. தமிழில் பல சொற்றொடர்களை அவர்கள் பேசாமல் விட்டுவிட்டார்கள். சில சொற்றொடர்கள் இலக்கண பிழையாக அமைந்தது. இதை குறையாகவோ குற்றச்சாட்டாகவோ இந்த அவையில் நான் வைக்க விரும்பவில்லை. நமது நிதியமைச்சர் அவர்கள் வருங்காலத்தில் அந்த பிழையின்றி பட்ஜெட் வாசிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்குமேயானால் நீங்கள் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று பணிவோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ரெண்டு வீடியோவும் பார்த்திருப்பீங்க. சட்டசபையில இருவருமே இருக்கிறாங்க. ராஜேந்திரன் அவர்களும் இருக்கிறாரு, மரிய வில்சன் அவர்களும் இருக்கிறாரு. நேருக்கு நேரா 1-to-1 கேள்வி கேட்கிறாரு ராஜேந்திரன் அவர்கள். அதுக்கு மரிய வில்சன் அவர்கள் டென்ஷன் ஆகிறார். ஓகே, அவர் கேட்டது ஏதோ ஒரு வகையில் அவர் பாதிச்சிருக்கு, அதனால டென்ஷன் ஆகிறாரு. தவறு கிடையாது. ஒரு மனிதனை பாதிக்கும் அளவிற்கு பேசினா அங்கே டென்ஷன் ஆகத்தான் செய்யும். ஆனால் அது எனக்கு நடந்தால் மட்டும்தான் நான் டென்ஷன் ஆவேன், அடுத்தவங்களுக்கு நடந்தால் நான் எந்த வித டென்ஷன் ஆக மாட்டேன், கூலாக இருப்பேன் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் கோபம் வரல. அப்போது இதே சட்டசபையில் அப்படியே ஃப்ளாஷ்பேக் போவோம். அந்த வீடியோவையும் இப்போ பார்த்துட்டு வந்துருக்கேன். உங்க அப்பா எங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? எனக்கு தெரியாது. அப்பாவை காணோம். வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேளுங்க, உங்க அப்பா கரெக்டா சொல்லுவாரு. ஏன் வாங்கினாரு உங்க அப்பா சொல்லுவாரு. அப்பாவை காணோம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு, பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்றாரு, தாவேகா எம்எல்ஏக்கள் அனைவரும் அமைச்சர் மரிய வில்சன் உட்பட டேபிளை தட்டி என்ஜாய் பண்றீங்க. ராஜேந்திரன் அவர்களும் சட்டசபையில் இருக்காரு, மரிய வில்சன் அவர்களும் சட்டசபையில் இருக்காரு. 1-to-1 பேசும் பொழுதே உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருதே. சட்டசபை மாண்பை மீறி சட்டசபையில் இல்லாத ஒருவரை, அவருடைய பையன் இருக்கிறாரு, எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு, அவர் பையனோட மனசை கஷ்டப்படுத்திருக்கிறதுக்காகவே நீங்க அப்பாவை காணும்னு முதலமைச்சர் சொன்னப்ப ரசிச்சு டேபிளை தட்டி கொண்டாடினீங்க. சட்டசபையிலே இல்லாத ஒருத்தரை, அவருடைய பையன் இருக்கிறார், அவர் மனது கஷ்டப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் உங்க முதலமைச்சர் பேசினாரா?